இந்த ஆயில் டேங்கரை அமெரிக்காவினுடைய கடற்படையும் கோஸ்ட் கார்டு என்று சொல்லக்கூடியது, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதை பத்தின ஒரு வீடியோவை அமெரிக்காவின் அட்டார்னி ஜெனரல் என்று சொல்லக்கூடிய பமேலா போண்டி பேம் போண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு எக்ஸ் தளத்துல அதை பற்றின பல தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் தளத்துல அவங்க போட்டிருக்கிற பதிவை உங்ககிட்ட நீங்க பார்க்கலாம். இது தவிர என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய கப்பல், நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரிய கப்பல், நாங்க வந்து இதை பிடிச்சிட்டோம், இந்த ஆயில் எல்லாமே இனி அமெரிக்காவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற. எதனால இதை பிடிச்சோம் அப்படின்னா, வெனிசுவேலா பல காலமாக பல வருடங்களாக அமெரிக்காவுக்கு நிறைய ட்ரக், அதாவது போதைப்பொருள் சப்ளை பண்றாங்க. இதை வந்து முன்னெடுத்து செய்யறது வந்து அது அதிபர் நிக்கோலஸ் மாட்ரோ தான் இதை செய்யறாரு. அவரை வந்து நாங்க பலமுறை வார்ன் பண்ணிருக்கோம், அவர் கேட்கல. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடியே நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். அவங்க வந்து அமெரிக்காவினுடைய கோஸ்ட் கார்டு, அப்புறம் அந்த நேவி, அதெல்லாமே அங்க வந்து நின்றுச்சு. 52 பாம்பர், அதுக்கப்புறம் பெரிய ஜெரால்டு அப்படிங்கிற ஒரு ஷிப்பு, இது மாதிரி எல்லாமே வந்து அங்கே நின்றுது. அது ஒரு கார்கஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்று அதை குறி வச்சு கடல்ல பிளாக் பண்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. வெனிசுவேலாவிலேருந்து எதுவும் வரக்கூடாது, போகக்கூடாதுங்கிற மாதிரி. அதை தவிர வெனிசுவேலா மேல இந்த சாங்ஷன் சொல்லக்கூடிய பலவிதமான தடைகளை விதிச்சிருக்கு. இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நாங்க தடை விதிச்சதுனாலதான் இந்த கப்பலுடைய ஆயிலை வந்து நாங்க கையகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்க. இதுல வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டின் மேல தடை விதிக்கப்பட்டால் அந்த நாட்டுக்கு உள்ளேயோ அதனுடைய டெரிட்டரிக்கு உள்ள இருக்கும்போது நீங்க வந்து கைப்பற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒப்புத்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனா இது வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ல இருக்கும்போது நீங்க இது மாதிரி அதை கான்பிஸ்கேட் பண்றதுங்கிறது வந்து மிக மிக தவறு அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா சில வாதங்களை முன்ன வைக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, இல்ல, அமெரிக்கா செஞ்சது வந்து மிகப்பெரிய தவறு, மிகவும் கண்டிக்கத்தக்கது, இது வந்து ஒரு அராஜகமான செயல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல என்ன மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த கப்பலை வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஸ்டேட்லெஸ் கப்பல் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டேட்லெஸ் டேங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த நாட்டையுமே சேராது, அதுக்கான கொடி கிடையாது. ஆனா ப்ளூம்பர்க் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த மாதிரி கிடையாது, இது வந்து வெனிசுவேலா நாட்டை சேர்ந்தது, அது தவிர இந்த கப்பலுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதை வந்து ஸ்கிப்பர் அப்படிங்கிற பேர் இந்த கப்பலுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி ஏற்கனவே நடந்ததுல வந்து அதுல வேற விதமான, அதாவது எந்தெந்த மாதிரி கப்பல் மேல நீங்க தாக்குதல் நடத்தி பிடிக்க முடியும் அப்படின்னா, அது வந்து ஒண்ணு பயங்கரவாதிகள் உபயோகப்படுத்தக்கூடியதா இருக்கும், இல்ல போதைப் பொருள் கடத்தக்கூடியதா இருக்கும், இல்ல ஒரு நாட்டிற்கு எதிராக போர்ல நடக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க செய்ய முடியும். இல்லைன்னா இந்த ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற, அதாவது எந்த நாட்டுக்குமே சேராத ஒரு கப்பலாக இருந்தா அதை நீங்க கையகப்படுத்த முடியும். அதன் மீது தாக்குதல் நடத்தி அதை கையகப்படுத்தி அதுல வந்து நீங்க ஃபர்தரா அதுக்கப்புறம் அது என்ன கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு அது எப்படி சால்வ் ஆகுறதுங்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, இது வந்து அதிரடியாக ட்ரம்ப் வந்து செஞ்சிருக்காரு, இது ஸ்டேட்லெஸ் கிடையாது, இதுக்கு வந்து எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் வைக்கப்படுகிறது. இது ட்ரம்ப் செய்யப்பட்ட ஒரு அராஜகமான செயல், ஒரு அதிரடியான நடவடிக்கை, தகாத செயல், தகாத நடவடிக்கை அப்படிங்கிறது தான் கேட்டகரியில தான் சொல்லப்படுதுங்கிறாங்க. இதை பத்தி பல தகவல்களை பார்க்கும்போது, இது வந்து பன்னாட்டு லீகல் சிஸ்டம் படி, அதாவது இன்டர்நேஷனல் சி லா, அதன் படியெல்லாம் இது வந்து ஒத்து வருமா வராதா அப்படிங்கிறத இன்னும் சரியான முறையில கணிக்க முடியல. ஆனா பல பேருடைய கருத்து என்னன்னா, அமெரிக்கா ஒரு அராஜகத்தை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது பல பேர் சொல்றாங்க. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னு பார்க்கணும், சாங்ஷன் கொடுத்துருக்கீங்க, அதனால நாங்க அந்த கப்பலை பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, இப்ப ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டிருக்கீங்க, ஈரான் மேல சாங்ஷன் போட்டிருக்கீங்க, அவங்களுடைய பல கப்பல் போய்கிட்டு தான் இருக்கு. ரஷ்யாவோட வந்து பல 10 கப்பல் 100 கப்பல்கள்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு துரும்ப கூட உங்களால அசைக்க முடியல, எதையுமே செய்ய முடியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு வலிமையான நாட்டுக்கு எதிரால உங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. அதே வெனிசுவேலா வந்து ஒரு சின்ன நாடு அப்படிங்கிறதுனால உங்களால எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்க முடியும்னு சொல்றீங்க. இது தவிர இன்னொன்னு சொல்றாங்கன்னா, வெனிசுவேலாவுக்கு மிக மிக முக்கியமான வருமானமே இந்த ஆயில் மூலமாக வர்றது. இப்ப நீங்க இந்த ஆயில இன்னைக்கு ஒரு கப்பலை பிடிச்சிருக்கீங்க, நாளைக்கு இதே மாதிரி பல கப்பல்களை இதே மாதிரி பிடிச்சி ஆயில் வியாபாரமே நடக்க முடியாம, வர்த்தகமே நடக்க முடியாம இருந்ததுன்னா, வெனிசுவேலாவினுடைய பொருளாதாரம் படு வீழ்ச்சி அடையும். அந்த நாடு வந்து பஞ்சத்திலையும் பட்டினியிலையும் கொண்டு போய் தள்ளப்படும் அமெரிக்காவால அப்படின்னு. இதுக்கு முழு பொறுப்பு வந்து அமெரிக்காவை சார்ந்தது அப்படிங்கிற சில தகவல்களாமும் சில பேர் கருத்துக்களாம் தெரிவிச்சிருக்காங்க, தகவல்களாமும் வந்திருக்கு. சரி, இதுல முக்கியமா இதுல வந்து மீண்டும் மீண்டும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, UNCLOS அப்படின்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் த சி அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, ஒரு ஷரத்து இருக்கு.
அதன்படி எந்த நாட்டினுடைய கப்பல் என்று அந்த கப்பல் அறிவிக்க வேண்டும். அது அறிவிக்கப்படாவிட்டால் அது வந்து நாடே எந்த நாட்டுக்கும் சொந்தமான கப்பல் கிடையாது. அதனால அதன் மீது தாக்குதல் நடத்தலாம், அதை கையகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கிற ஹோதால அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மற்றவர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல இதுக்கு நாடு இருக்கு, இதுக்கு பேர் இருக்கு, இதுக்கு பிளாக் இருக்கு, கொடி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பத்தி பேசும்போது ஃபர்தரா இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, கயானாவுடைய கொடி அந்த ஸ்கிப்பருங்கிற கப்பல்ல பறந்துகிட்டு இருக்குன்னும் போது கயானா நாட்டுக்கும் வெனிசுவேலாவுக்கும் ஆகாது. அவங்க 2 பேருக்கும் சண்டை. எதனாலனாக்க கயானாவுல கிட்டத்தட்ட 1/3 பாகம் அந்த நாட்டினுடைய மொத்த பரப்பளவுல எங்களோடதுன்னு சொல்லி வெனிசுவேலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப கயானா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எங்க நாட்டு கொடியை அவங்க தவறா பயன்படுத்தியிருக்காங்க, திருட்டுத்தனமா பயன்படுத்தியிருக்காங்க வெனிசுவேலா கப்பல்ல, அது எங்க நாட்டு கப்பல் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பயங்கர குழப்பத்தில் இருக்கு, அது மட்டும் நிச்சயம். ஆனா அமெரிக்கா ஒரு அராஜகம் செஞ்சிருக்குங்கிறதையும் மறுப்பதற்கு இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதை தவிர இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, வெனிசுவேலாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு மெக்சிகோ எடுத்தீங்கன்னா அங்க வந்து இல்லீகல் மைக்ரண்ட்ஸ், அமெரிக்காவுக்கு அத்துமீறி குடியேறியவர்கள், அந்த பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல், அந்த பிரச்சனை இருக்கு. அதை தவிர அங்க வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஜனநாயக மக்களாட்சி இல்ல, ஒரு கொடுங்கோல் ஆட்சி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விவரங்களை சொல்லித்தான் அமெரிக்கா எந்த நாட்டின் மீதும் ஒரு தாக்குதலையோ இல்ல இந்த மாதிரி கையகப்படுத்துவதையோ நடத்துது, சாங்ஷனோ போடுறது எல்லாம் இருக்கு. இப்ப வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் எங்க நாட்டிலிருந்து யாருமே அத்துமீறி அமெரிக்காவில் குடியேறுவது இல்லை, ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கடத்தவில்லை, அது வந்து நாங்க உத்தரவாதமா சொல்றோம் அப்படின்னு அந்த வெனிசுவேலாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்கிறது. அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இன்னொரு மிக முக்கியமான இது வந்து, எங்க நாட்டுல ஜனநாயக முறைப்படிதான் தேர்தல் நடத்தப்பட்டு அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நிக்கோலஸ் மாடுரோ வந்து நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 58% வாக்குகள் பெற்றுதான் வெற்றி பெற்றிருக்காரு அவர். அதை வந்து வெனிசுவேலால இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு வந்து நியாயப்படுத்திருக்காங்க. விசாரணை எல்லாம் எடுத்து அதனுடைய தீர்ப்பும், ஆமா இதுல தேர்தலில் எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எங்க இங்கேயும் அப்படித்தானே சொல்றாங்க, தேர்தல் முறைகேடுன்னு வாங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னா பண்ண முடியலையே இவங்களால. ஏன் எதனால அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்கப்பா தேர்தல் முறைகேடு, அதனால நாங்களும் சொல்றோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு வர்றதுக்கு ஆளே கிடையாது. சரி, அடுத்தது அதனால அதை ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னொரு என்னன்னாக்க, வெனிசுவேலால எந்த விதமான மனித உரிமை மீறல்களும் அத்துமீறல்களும் எதுவுமே கிடையாது. ஆக நீங்க சொல்லக்கூடிய எந்த பாயிண்ட்லயுமே வெனிசுவேலா மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வெனிசுவேலாவுடைய நிலைப்பாடு, வெனிசுவேலாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் நிலைப்பாடு. இதை வச்சு நீங்க சும்மா சும்மா வந்து வெனிசுவேலாவை நாங்க தாக்குவோம், அங்க வந்து மக்களாட்சி இல்ல, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்கு, ட்ரக் டிராபிகிங் பண்றீங்க, இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அடித்தளமான ஆசை இல்ல உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, வெனிசுவேலாவினுடைய நலத்தின் மேலேயோ அந்த மக்களினுடைய வெல்ஃபேர்னு சொல்லக்கூடியது மேலே எந்த விதமானதும் கிடையாது. எங்க நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் மீதுதான் உங்களுடைய குறி இருக்கு. அந்த எண்ணெய் வளங்களை நீங்க திருடுறீங்க. இப்ப எப்படி இத வந்து நிக்கோலஸ் மாடுரோ என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வெனிசுவேலாவின் எண்ணெயை திருடி விட்டது, கடற்கொள்ளை போல செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாட்டின் மேலேயே இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் போது நீங்க இந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை குறி வைத்து தான் இந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு இங்க இருக்கிற சில லோக்கல் தலைவர்கள் உங்களுக்கு உடந்தையா இருக்காங்க. இதேதான் இந்தியாவிலையும் பிரச்சனை. இந்திய நாட்டின் மீது பலவிதமான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன வெளிநாட்டிலிருந்து, குறிப்பா அமெரிக்காவினுடைய சிஐஏஓ, பாகிஸ்தானுடைய உளவு ஸ்தாபனமோ இல்ல அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டோ எல்லாம். அதுக்கு பல பேர் இங்க விலை போயிட்டு இருக்காங்க. பல பேர் இங்க உள்நாட்டிலேயே இந்திய நாட்டிலிருந்தே பல பேர் வந்து துணை போகிறாங்க. அதே பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் இருக்கும். அவர் நிக்கோலஸ் மாடுரோ என்ன சொல்றாரு, இங்க சிறு அரசியல்வாதியே உங்களுக்கு துணை போறாங்க, உங்களுக்கு விலை போய் விட்டார்கள், அவங்களை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி செய்யறீங்க. இது வந்து வெனிசுவேலா நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி அப்படிங்கிற லெவல இதை பத்தி சொல்லும்போது
பிறகுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒருத்தர் இருக்கார். அதாவது இவர் வந்து எதுனா பிரான்சிஸ்கோ ரொட்ரிக்ஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து என்னன்னா ஒரு சீனியர் ரிசர்ச் ஃபெலோவா இருக்காரு. எங்க அப்படின்னா சென்டர் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச் அப்படிங்கிற சிஇபிஆர் அப்படிங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இவரும் வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு என்னன்னா, the US has no jurisdiction to enforce unilateral sanctions. அவங்களுக்கு சட்டப்படி ஒரு வரைமுறையே கிடையாது. இந்த மாதிரி தாண்டோண்டித்தனமா அடுத்த நாட்டின் மீது தடை விதிப்பதற்கு அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது அப்படிங்கிறாரு. அதை தவிர அமெரிக்கா அல்லாத மக்கள் மீது அமெரிக்காவின் எல்லையை தாண்டிய இடங்கள்ல அவங்க இந்த மாதிரி, அதாவது அவுட்சைடு த அமெரிக்கன் டெரிட்டரி அப்படின்னு அந்த எல்லை தாண்டிய இடங்கள்ல இந்த மாதிரி கப்பல்களை அவங்க வந்து தாக்குதல் செய்து கையகப்படுத்துவது தகாத செயல் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி செயல் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது அமெரிக்கா சாங்ஷன் பண்ணிருக்கான்னு சொல்றதெல்லாம் தகுடுதத்தம், இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு வெனிசுவேலாவினுடைய வர்த்தகம், குறிப்பா எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். அதனால அமெரிக்கா இந்த மாதிரி செய்யக்கூடாது, செய்தது மிக மிக தவறுங்கிறாங்க. இதுக்கு உடனே என்ன பண்ணிருக்காருன்னா, நிக்கோலஸ் மாட்ரோவும் வெனிசுவேலாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பலரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு பல அமைப்புகள், யுஎன்ஓ, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில், இந்த மாதிரி பலதுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய இந்த தகாத செயலை தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க, இது ரொம்ப அத்துமீறிய செயல், இந்த நாட்டினுடைய இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்தரா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் குறிப்பா என்ன சொல்றேன்னா, அமெரிக்காவுக்கு யார் மேலேயாவது போர் தொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய மெயின் லாபியே என்னன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், ஃபார்மா. இதுல இந்த 2 கேஸ் இதுல வருது. உங்களுக்கு முக்கியமானது என்னன்னாக்கா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். போர் தொடுத்தா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அந்த ஃபேக்டரிகள், அந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். இரண்டாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில். ஆயில் வந்து எந்த நாட்டுக்கிட்ட இருந்தாலும் அதை அடிச்சு புடுங்கணும், இல்ல நாங்க சொல்றத ஆளை நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதையும் நம்ம குறிப்பா இதுல பார்க்கணும். பலவிதமான தகவல்கள் எப்படி அமெரிக்கா ஒரு அத்துமீறிய செயலாக இதை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நியாயம் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது வெனிசுவேலா பக்கம் நியாயம் இருப்பது போலவும் அமெரிக்கா அத்துமீறிய செயலை செய்துள்ளதாகவும் படுகிறது. பல பேர் அந்த மாதிரிதான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதுக்காக நான் இப்பவும் நான் சொல்றேன், இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சதாம் ஹுசைன் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் WMD அதை வச்சிருக்காருன்னு சொல்லி 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 ஒரு சைக்கோ ஆபரேஷனை ஈராக் மக்கள் மத்தியில பரப்பி விட்டாங்க. அந்த சைக்கோ ஆபரேஷன் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஈராக்ல இருக்கிற மக்கள் எல்லாமே ஓஹோ சதாம் ஹுசைன் மிக மிக கொடுமையான ஆளு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவரை காமிச்சு கொடுக்குற லெவலுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணி ஈராக் தன்னுடைய அதிபரே காமிச்சு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரிதான் லிபியாலையும் கடாஃபிக்கு எதிராக நடத்தப்பட்டது. ஸோ ஆக மொத்தம் அமெரிக்காவினுடைய பேட்டர்ன் ஈராக்கா இருக்கட்டும், லிபியாவா இருக்கட்டும், இப்ப வெனிசுவேலா இருக்கட்டும், வருங்காலத்துல இந்தியாவின் மேலுமே இதே மாதிரி ஒரு தாக்குதலோ, இதே மாதிரி ஒரு முன்னெடுப்புகளோ, இதே மாதிரி ஒரு டூல் கிட்ட கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதோ செய்யக்கூடும். ஏன்னா இங்க இருக்கிறவங்களும் அதற்கு துணை போவராகவும் விலை போகக்கூடியவர்களாகவும் தான் இருக்காங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. இன்னும் ஃபர்தரா எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா என்ன தோணுது அப்படின்னா, வெனிசுவேலா மட்டுமல்லாம என்டையர் சவுத் அமெரிக்கன் பல நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தி அங்க இருக்கிற எண்ணெய் வளம் மட்டுமல்லாம இந்த ரேர் எர்த், லித்தியம் போன்ற பகலவத்தையும் அமெரிக்கா தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள, திருட்டுத்தனமா எடுத்துக்கொள்ள பல நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் முயற்சிகளையும் செய்து வருகிறதுங்கிறத தெளிவா நம்ம பார்க்கிறோம். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.